ஹலோ நண்பா. டபிள்யூடபிள்யூல மறக்க முடியாத ஒரு ஐகானிக் மொமெண்ட்னா அது அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா ஸ்ட்ரீக் பிரேக் ஆனது தான். ரெசல்மேனியா தான் டபிள்யூடபிள்யூட பிக்கெஸ்ட் ஈவென்ட். ஒவ்வொரு வருஷமும் செம கிராண்ட் ஈவென்ட் நடத்துவாங்க. அந்த ரெசல்மேனியால சாம்பியன்ஷிப் ஃபைட் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் ஆடியன்ஸ் இன்னும் ஹைப் ஆகி பார்க்குற ஒரு மேட்ச்னா அது அண்டர்டேக்கரோட ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்காக தான். 21 வருஷமா ரெசல்மேனியால எவ்வளவோ லெஜெண்ட்ஸை ரெசல் பண்ணி தோக்கடிச்ச அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா 31ல வந்துட்டு பிராக் லெஸ்னர் கூட ஒரு ரைவல்ரி வரும். பிராக்கோட கேரக்டர் அப்போ வந்து ஈட் ஸ்லீப் கான்குயர் ரிப்பீட் தான். பிராக் லெஸ்னர் வர்சஸ் அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா மேட்சை நோக்கி ஸ்டோர் லைன் போறப்போ ஈட் ஸ்லீப் பிரேக் த ஸ்ட்ரீக்னு பிராக் லெஸ்னர் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அண்டர்டேக்கர் பிராக் ரெண்டு பேருமே டபிள்யூடபிள்யூல பெரிய ஸ்டார்ஸ். ஒவ்வொரு ரெசல்மேனியாலுமே இந்த டைம் ஆச்சு அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக் பிரேக் ஆகுமான்னு டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸுமே ஹைப்பா இருக்கும். ஆனால் அண்டர்டேக்கரை ரெசல்மேனியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் ரெசல்மேனியா 30ல அண்டர்டேக்கரோ பிராக் லெஸ்னரோ ரெசல் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே பேக் அண்ட் ஃபோர்த் செமையா அடிச்சுப்பாங்க. ஃபினிஷர்ஸ் மாறி மாறி போடுவாங்க. ஆனால் கிக் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பிராக் வந்து எஃப்ஐ போட்டு பின்ஃபால் எடுப்பாரு. அண்டர்டேக்கர் கண்டிப்பாக கிக் அவுட் பண்ணிடுவார்னு எல்லாருமே நார்மலாக அந்த மோமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா ரெஃபரி 3 கவுண்ட்டும் பண்ணிடுவாரு. அந்த மோமெண்ட் கிரவுட் ஆடியன்ஸும் சரி, டிவியில் பார்த்த ஃபேன்ஸும் சரி பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க அந்த மோமெண்ட்ல. அதை மைண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனில் 21-1 போடுவாங்க பாருங்க. எப்பயுமே டபிள்யூடபிள்யூ ஹிஸ்டரியில் பேசக்கூடிய ஒரு மோமெண்ட்டாக அது அமைஞ்சுது. பிராக் லெஸ்னர் அவர் கரியரில் எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாரு. அதில் இந்த அண்டர்டேக்கர் ரெசல்மேனியா ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணதும் ஒன்றுன்னு கெத்தாக சொல்லிக்கலாம். அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட். பீஸ்ட் பிராக் லெஸ்னரோட கேரக்டருக்கு இந்த வின் இன்னுமே அவருக்கு ஹைப் ஏற்றி கொடுத்துச்சு. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அண்டர்டேக்கருக்கு ஸ்டேடியமில் இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணி பயங்கர ரெஸ்பெக்ட் காட்டினாங்க. இந்த மேட்சோட ஃபினிஷ் பத்தி எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதனால கெயின் அண்டர்டேக்கர் கிட்ட ஒரு இன்டர்வியூல ரெசல்மேனியா ஸ்ட்ரீக் பிரேக் ஆனதை பத்தி கேட்டதுக்கு அண்டர்டேக்கர் சொல்றாரு, ரெசல்மேனியா அன்னைக்கு ஸ்டேடியம் வந்தப்ப கூட அண்டர்டேக்கர் தான் அன்னைக்கு மேட்ச் ஜெயிக்கிறதா இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு ஈவெண்ட் போறப்போ மிக்மேன் மறுபடியும் அண்டர்டேக்கர் கிட்ட வந்து வேண்டாம் பிராக்கே ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டாராமா. அண்டர்டேக்கர் அப்ப சொல்லியிருக்காரு, டபிள்யூடபிள்யூ வின்ஸ் மிக்மேனோட ஷோ தான், அவருக்கு எது ஓகேவோ அதுவே பண்ணிக்கலாம். ஆனா பிராக்கு இந்த வின் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனுமே சொல்லியிருக்காரு. ஆனா மிக்மேன் வந்துட்டு பிராக் ஜெயிக்கட்டும்னே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டர்டேக்கரோட ரெசல்மேனியா ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணுறது பிராக் லெஸ்னர் இல்லாமல் ஃபியூச்சர் ஸ்டார் யாராச்சும் பிரேக் பண்ணால் அவங்க கரியருக்கு யூஸ் ஆகும். அது ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஆளுக்கு கிடைச்சா இன்னுமே ஹைப் தரணும்னு அண்டர்டேக்கர் நினைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா மேட்சுமே நடந்துச்சு. அதில் ரோமன் தான் வின் பண்ணாரு. என்ன இருந்தாலும் அண்டர்டேக்கரை முதல் வாட்டி ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணுறப்போ பிராக்கு கிடைச்ச ஹைப் வந்து ரோமன் ஜெயிச்சப்போ அவருக்கு கிடைக்கல. அண்டர்டேக்கர் ரெசல்மேனியால 2 டைம் தோத்துருக்காரு. அது ஒன்று வந்துட்டு பிராக் லெஸ்னர் கூட, இன்னொன்று ரோமன் ரெயின்ஸ் கூட. இப்போ அண்டர்டேக்கர் ரிட்டையர் ஆயிட்டாரு. பிராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ் 2 பேருமே பாருங்க இப்போ பிக்கஸ்ட் ஸ்டார்ஸா இருக்காங்க டபிள்யூடபிள்யூல. என்ன இருந்தாலும் பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணதை மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் தான். இந்த மாதிரி நிறைய டபிள்யூடபிள்யூ கண்டென்ட்ஸ் போடுறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.